ஹலோ. தென்னிந்தியாவுல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை நீங்க கவனிச்சிங்களா? இந்திய அரசியலை உற்று நோக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது தேசிய அரசியல்ல ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போகுதுன்னா அதுக்கான விதைகள் பெரும்பாலும் தென்னிந்தியாவிலிருந்து தான் தூவப்படும். அந்த வகையில 2029 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி ராகுல் காந்தி ரொம்பவே சத்தமில்லாம வகுத்து வர்ற வியூக பாதையை தான் நாம இப்போ தரவுகளோட மிக தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நேரடியா விஷயத்துக்கு போவோம். இந்த முழு அலசலையும் நம்ம ஒரு 6 கட்டமா பிரிச்சு பார்க்க போறோம். பிரதமர் வேட்பாளர் அறிவிப்புல ஆரம்பிச்சு தமிழ்நாடு, கேரளால நடந்த அதிரடி மாற்றங்கள், ஒட்டுமொத்த தென்னிந்திய வியூகம், கடந்த கால பூசல்கள், அப்புறம் இதுல இருக்கிற ரிஸ்க், இது எல்லாம் தான் ஒன்னு பின்னாடி ஒன்னா நம்ம பார்க்க போறோம். சரி, முதல்ல நாம ஹைதராபாத்ல இருந்து நம்ம அலசல ஆரம்பிப்போம். ஏன்னா இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி சமீபத்துல ஒரு விஷயத்த ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருந்தார். அதாவது 2029ல ஐஎன்டிஏ கூட்டணியோட பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி தான் இருப்பார். ஆரம்பத்துல அவருக்கு இதுல விருப்பம் இல்லைனாலும் அதுக்கு நான் அவரை சம்மதிக்க வச்சேன்னு வெளிப்படையா பேசியிருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல மம்தா பானர்ஜி, ஸ்டாலின் மாதிரி பிராந்திய தலைவர்கள் இதுல ரொம்ப முன்னணியில இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க சந்திச்ச சில தேர்தல் சர்க்கல்களை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் கூட்டணியோட தேசிய முகமா காங்கிரஸை நிறுத்துற முதல் அடிதான் இந்த அறிவிப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இதெல்லாம் சும்மா மேடைக்காக பேசுற அரசியல் பேச்சாதானே இருக்கும் அப்படின்னு. ஆனா உண்மை என்னன்னா, இது வெறும் பேச்சு கிடையாது. இதுக்கு பின்னால ரொம்பவே உன்னிப்பா திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பு மாற்றம் இருக்கு. அது எப்படிங்கறத நாம அடுத்தடுத்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த அறிவிப்பு சாத்தியமாகறதுக்கு தேவையான அடித்தளத்தை தென்னிந்தியாவுல அவங்க ஏற்கனவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்கதான் ஒரு எதிர்பாராத அரசியல் நகர்வு நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல தல வருஷமா திமுகவோட இருந்த அந்த பழைய கூட்டணிய காங்கிரஸ் திடீர்னு முறிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டணி அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாலும் திமுகவோட அந்த முழு ஆதிக்கம் காங்கிரஸோட சொந்த வளர்ச்சிய கொஞ்சம் மூச்சு திணறடிச்சதுன்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ விஜயோட தமிழக வெற்றி கழகம் கூட அவங்க வச்சிருக்கிற புது கூட்டணி முற்றிலுமா மாறுபட்ட ஒண்ணு. திமுகவுக்கு இப்போ தேசிய அளவிலான ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அதே சமயம் காங்கிரஸ்க்கும் தங்களை ஒரு இளமையான ஃப்ரெஷ்ஷான சக்தியோட இணைச்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆக இது ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட். இந்த புது கூட்டணியால காங்கிரஸுக்கு என்னென்ன லாபம்னு கேக்குறீங்களா? நிறையவே இருக்கு. முக்கியமா பல வருஷமா அவங்கள விட்டு கொஞ்சம் விலகி இருந்த அந்த நகர்ப்புற இளம் வாக்காளர்களை விஜயின் மூலமா அவங்க ஈர்க்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சும்மா பேருக்குன்னு இல்லாம கல்வி, சமூக நீதி, நகர்ப்புற வளர்ச்சி மாதிரியான ரொம்ப முக்கியமான இலாக்காக்களை வாங்குறதுக்கும் ஆட்சி அதிகாரத்துல சரிபாதி உரிமையை பெற ஒரு ஒருங்கிணைப்பு குழு அமைக்கிறதுக்கும் இந்த கூட்டணி வழிகாட்டியிருக்கு. இத்தனை வருஷமா வெறும் ஜூனியர் பார்ட்னரா மட்டுமே இருந்த காங்கிரஸ் இப்ப தங்களை சம அந்தஸ்துல நிலைநிறுத்திக்கிட்டாங்கிறது தான் நிதர்சனம். அடுத்து அப்படியே நம்ம கேரளா பக்கம் வருவோம். இங்க நடந்த தலைமை மாற்றம் காங்கிரஸோட அணுகுமுறை எப்படி மாறி இருக்குங்கிறத தெளிவா காட்டுது. வெறும் 2 நம்பர் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 11 நாட்கள். ஆமாங்க, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு கேரளாவோட முதலமைச்சர் யாருன்னு அறிவிக்க காங்கிரஸ் மேலிடம் எடுத்துக்கிட்ட நேரம் இது. இந்த 11 நாளும் சும்மா போகல. டெல்லியில திரைக்கு பின்னால பயங்கரமான லாபியிங், ரொம்ப தீவிரமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்துச்சு. இந்த தாமதமே அந்த முடிவு அவங்களுக்கு எவ்வளவு சவாலா இருந்துச்சுன்னு நமக்கு உணர்த்துது. ஏன் அவ்வளோ சவாலுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் கேசி வேணுகோபால் காந்தி குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர், அமைப்பு ரீதியா பலமானவர், ஏகப்பட்ட எம்எல்ஏக்களோட சப்போர்ட் உள்ளவர். இன்னொரு பக்கம் விடி சதீஷன் களத்துல இறங்கி கடுமையா வேலை செய்யறவர், சுதந்திரமான அதிகாரம் கொண்டவர். கடைசியில ராகுல் காந்தி யாரை சேர்ந்தெடுத்தார் தெரியுமா? நெருக்கத்தை ஓரம் கட்டிட்டு நடைமுறைக்கு எது செட் ஆகுமோ அந்த முடிவை தான் எடுத்தார். கேரளால இடதுசாரிகளை எதிர்த்து நிக்க டெல்லியோட நிழல்ல இயங்குறவரை விட சொந்தமா முடிவெடுக்கிற ஒருத்தர் தான் வேணும்னு சதீஷனையே முதல்வராக்கினார். இப்போ இந்த தனித்தனி மாநிலங்களை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா காங்கிரஸோட அந்த மாஸ்டர் பிளான் உங்களுக்கு புரியும். அதாவது 5 தென்னிந்திய மாநிலங்கள்ல இப்போ 4 மாநிலங்கள்ல காங்கிரஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்காங்க. கர்நாடகா, தெலுங்கானால அவங்க ஆட்சி நடக்குது. கேரளால சதீஷன் தலைமையில இப்போ அரசு அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் தவைக்க மூலமா ஆளுங்க கூட்டணியில ஒரு முக்கிய பங்கு கிடைச்சிருக்கு. இதோட முழு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பல தசாப்தங்களுக்கு முன்னாடி வட இந்தியாவோட அந்த இந்தி பெல்ட் காங்கிரஸ்க்கு எந்த அளவுக்கு பெரிய முதுகெலும்பா இருந்ததோ அந்த இடத்த இப்போ தென்னிந்தியா ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஒரு தேசிய கட்சியா அவங்க தொடர்ந்து சர்வைவ் ஆகிறதுக்கு தேவையான நிர்வாக அங்கீகாரம், மீடியா வெளிச்சம், தேர்தல் செலவுகளுக்கான ஃபண்டு, பார்லிமெண்ட்ல குரல் கொடுக்க தேவையான பலம்னு எல்லாமே இப்போ சவுட்ல இருந்து தான் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். சரி, இவ்ளோ தெளிவா இவங்க முடிவெடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதுக்கு நாம அவங்களோட கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். காங்கிரஸோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் கிட்ட தோற்றதை விட அவங்களுக்குள்ள இருக்கிற கோஷ்டி பூசரால அவங்க இழந்தது தான் ரொம்ப அதிகம்.
பஞ்சாப்ல கேப்டன் அமரிந்தர் சிங் மற்றும் நவ்ஜோத் சிங் சித்து சண்டையில ஆட்சியை கோட்டை விட்டாங்க. ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் சச்சின் பைலட் பிரச்சனை, சத்தீஸ்கர்ல பூபேஷ் பாகேல் டிஎஸ் சிங் தியோ அதிகார போட்டின்னு ஜெயிச்ச இடங்கள்லயும் அவங்களே அவங்களுக்கு குழி தோண்டிக்கிட்டாங்க. கர்நாடகாவிலையும் சித்தராமையா டிகே சிவகுமார் இடையில இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் கேரளா இன்னொரு கர்நாடகாவா மாறிடக்கூடாதுங்கிறதுல ராகுல் ரொம்ப உஷாரா இருந்து ஒரே ஆள்கிட்ட முழு அதிகாரத்தையும் கொடுக்குற முடிவை எடுத்திருக்காரு. எல்லாம் ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைக்கும்போது தான் நாம இதுல இருக்கிற ரிஸ்கையும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கணும். இந்த பிராந்திய வியூகத்துல சில பெரிய ஆபத்துகளும் வல்னரபிலிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பலமான திமுகவை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட கைகோர்த்திருக்கிறாங்க. ஒருவேளை அந்த புது அரசு நிர்வாக ரீதியா கொஞ்சம் தடுமாறினா கூட காங்கிரஸ் மொத்தமா தனிமைப்படுத்தப்படுவாங்க. இன்னொரு பக்கம் கோபத்தில் இருக்கிற திமுக நிச்சயமா அமைதியா இருக்க மாட்டாங்க. அவங்க தரப்பு பதிலடி எப்படி இருக்கும்னு கணிக்க முடியாது. இது போக எப்பவுமே இப்படி மாநில அளவில் இருக்கிற கவர்ச்சியான முகங்களை மட்டுமே நம்பி இருந்தா சொந்தமா கட்சியை எப்போ வளர்க்கறது? கேரளாவிலையும் வேணுகோபால் ஆதரவாளர்களின் அதிருப்தி எந்த நேரத்திலையும் வடிக்கலாம். இதெல்லாம் காங்கிரஸ் கடக்க வேண்டிய பெரிய சவால்கள். இத மொத்தமா சுருக்கி பார்த்தா காங்கிரஸ் கட்சியோட அடிப்படை அடையாளமே இப்ப பெருசா மாறிக்கிட்டு வருது. முன்னாடிலாம் டெல்லியில இருந்து கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு முறையில தான் எல்லாம் நடக்கும். அது பல நேரங்கள்ல முதலமைச்சர்களை பலவீனப்படுத்தும். ஆனா இப்போ ஒரு பிராந்திய சக்திகளின் கூட்டமைப்பு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாற்றத்தை ராகுல் காந்தியோட ஆதரவாளர்கள் இதுதான் கட்சியின் மறுமலர்ச்சிக்கான வழி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனா விமர்சகர்கள் இத வெறும் தற்காலிக ஒற்றுமை, சீக்கிரமே பழைய மாதிரி கோஷ்டி பூசல்ல தான் போய் முடியும்னு ரொம்பவே எச்சரிக்கிறாங்க. சோ நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்களே சொல்லுங்க, தேர்தல்ல தோற்பதற்கு முன்னாடியே கட்சிக்குள்ள இருக்கிற குழப்பத்தால தான் நாம அதிகாரத்தை இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த கசப்பான உண்மையை காங்கிரஸ் இப்ப முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்களா? 2029 நோக்கி அவங்க எடுத்து வைக்கிற இந்த நடைமுறை நகர்வுகள் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தருமா? இல்ல வழக்கம் போல உள்கட்சி முரண்பாடுகள்ல மாட்டி மீண்டும் சரிவை சந்திப்பாங்களா? 12 வருஷமா தேசிய அளவுல அதிகாரத்துல இல்லாத ராகுல் காந்திக்கு இப்போ அதிகாரத்தோட அருமை நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு தோணுது. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.